மக்காவுக்கு ஏன் போகிறாங்க? மக்கா அந்த ஸ்கொயர் ஷேப் அந்த கருப்பு கலரா அதில் என்ன இருக்குது? சூப்பர். மக்கமா நகரத்தில், சவுதி அரேபியாவுடைய மக்கா இருக்குதா இல்லையா? இந்த மக்கமா நகரத்தில் காபா என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. கருப்பு ஒரு கட்டிடம் செவ்வக வடிவத்தில் இருக்கும். இந்த செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கட்டிடத்துக்குள்ள என்ன இருக்குது என்கிறது தான் கேள்வி. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அந்த கட்டிடத்துக்குள்ள மனிதர்களும் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் கட்டிடம். ஏன் அந்த கட்டிடம் வெறும் கட்டிடமாக ஏன் இருக்குதுன்னு கேட்டா, முகமது நபி அவர்களுடைய காலத்துக்கு முற்பட்ட காலத்திலையும் அந்த காபா என்கிற ஆலயத்துக்குள்ளதான் வணக்க வழிபாடுகள் நடந்து கொண்டிருந்தது. தொழுவாங்க அதுக்குள்ளதான் இப்ப பள்ளிவாசல்ல செய்கிற எல்லா வேலையுமே அந்த கட்டிடத்துக்குள்ளதான் செய்வாங்க. இப்ப பிற்பட்ட நாட்களில் முகமது நபி அவர்களுடைய காலகட்டத்திலேயே மக்கள் ஜனத்தொகை பெருகிடுச்சு. அந்த கட்டிடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அளவு நீளம் கூட இருக்காது, இதுல பாதி தான் இருக்கும் அந்த கட்டிடம். இந்த கட்டிடத்துக்குள்ள இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்காவுல இந்த சந்தர்ப்பத்தில் இப்ப கூகுள்ல போய் மக்கா டிவின்னு அடிச்சு பாத்தீங்கன்னா அதுல இப்ப மக்காவுல எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத காட்டிடும். இப்ப 25 லட்சம் பேர் இருப்பான் அந்த கட்டிடத்தை சுத்திக்கிட்டு. அப்ப 25 லட்சம் பேருக்கு அதுக்குள்ள போக முடியுமா? அதுக்குள்ள போக முடியாது. எனவே முகமது நபி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பள்ளி வாசல நாங்க உள்ளதான் தொழுவோம். பள்ளியை வெளியில தொழுகிறத பார்த்திருக்கீங்களா? பார்க்க மாட்டியா? ஆனா அங்க மட்டும் உள்ள தொழ மாட்டோம், வெளியில அதை சுத்தி தான் தொழுவோம். நாங்கள் வணங்குவதற்குரிய பகுதியாக அதை வச்சிருக்கிறோம். அதை வணங்க மாட்டோம். நாங்க இங்க இருந்து மேற்கு திசையை நோக்கி தொழுவோம். மேற்கு திசையை நாங்க வணங்குறது இல்லை. மேற்கு திசையில் அந்த காபா ஆலயம் இருக்குது, அதை நோக்கி நாங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறோம். அதை தொழ மாட்டோம். காபாவை நாங்கள் தொழவில்லை. காபாவை நோக்கி தொழ ஒரு யூனிஃபார்முக்காக. இப்ப யூனிஃபார்முக்காக தானே இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். தாறுமாறா உட்கார்ந்து இருக்கலாம்ல. ஒரு இப்படி வரிசையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு யூனிஃபார்முக்கு இந்த வரிசையில உட்கார்ந்து இருக்கிறங்க. ஒரு யூனிஃபார்முக்காக நாங்க காபா என்கிற ஆலயத்தை நோக்கி தொழுகிறோம். அதுக்குள்ள எதுவுமே இல்லை. அதுக்குள்ள இருக்கக்கூடியதுன்னா பழங்கால லைட்டுகள் சிலது இருக்கு. அந்த காலத்துல இழுத்து மூடிட்டாங்க. அதுக்குள்ள சில பழங்கால லைட்டுகள் இருக்கு. உள்ள திறந்து போக முடியுமானா திறந்து போக முடியும். அதனுடைய கதவு உயரத்தில் இருக்கும். நீங்க அதை கவனிச்சிருக்கீங்கன்னா கதவு உயரத்தில் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முகமது நபி அந்த கட்டிடத்தினுடைய எந்த மாற்றத்தையும் செய்யல. ஆனா ஏன் மூடி வச்சிருக்கிறாங்கன்னா, கதவு ஏன் உயரமா வைக்கப்பட்டிருக்குன்னா ஏற்றத்தாழ்வு கற்பித்தார்கள். முகமது நபிக்கு முன்னாடி ஆலயத்துக்குள்ள போகணும்னா கூட தேவையானவன் தான் போகணும் ஏணி வச்சு, எல்லாரும் போயிடக்கூடாதுங்கிறது கதவை உயரமா வச்சுட்டாங்க. அதனாலதான் இப்ப எவனும் போக தேவையில்ல. சுத்தி தொழுதுக்க ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கு மத்தியில் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவனுங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்குள்ள மதங்கள் நம்மளை, நீங்க ஹிந்துவா இருப்பீங்க, நான் முஸ்லீமா இருப்பேன், நம்ம ஆண்களா இருக்கிறோம், இவங்க பெண்களா இருக்கிறோம், இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர கற்றவன் கல்லாதவன் என்பதுதான் வித்தியாசமே தவிர வேறு எந்த வித்தியாசமும் காட்டப்படக்கூடாது என்பதால் எந்த துருக்கியில இருந்து வந்தாலும், அமெரிக்காவில் இருந்து வந்தாலும், ஆஸ்திரேலியாவில் வந்தாலும், ஸ்ரீலங்காவில் இருந்து போனாலும் அத்தனை பேரும் சமனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை சுற்றி அதை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறோமே தவிர அதை தொழவும் இல்லை, அதற்குள் எதுவும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கு தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம தொடர்ந்து பொத்துவில் பகுதிகளில், இது சர்வோதயபுரம் ஹிஜ்ரா நகருங்கிற பகுதி, இங்க புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சிருந்தோம். அதுக்காக உங்கள்கிட்ட உதவிகளும் கேட்டிருந்தோம். நீங்க தந்திருக்கக்கூடிய உதவிகளை அடிப்படையாக கொண்டு நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வீடு தற்போது முடிகிற நிலைமைக்கு வந்திருக்குது. அல்லாட உதவியில மேல அந்த கூரை போடுகிற கீழ்த்தளங்களை செய்யறது, இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கிறது. அநேகமாக ஒரு 15 நாளைக்குள்ள அதை முடிச்சு தர்றதாக சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு மழையுடைய நாளுங்கிறதுனால வேலை நடக்காம இருக்குது. அதே மாதிரி அடுத்த பகுதி இருக்குது, அங்க இன்னொரு வீடு கட்டுறதுக்குரிய அடுத்த கட்ட பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. முன்னாடியும் ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இந்த பகுதிகளில் 5 வீடுகள் கட்டுகிற பணி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நீங்கள் இறைவனுக்காக மறுமையில நன்மைகளை எதிர்பார்த்து தந்திருக்கக்கூடிய சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மங்கள், ஜகாத்துடைய நிதிகள் தான் இதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நீங்கள் தந்த பொருளாதாரத்தை கொண்டு மிக நேர்த்தியாக, மிக தெளிவாக இந்த வேலைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில
அடுத்த கட்ட இன்னும் பணிகளை முன்னெடுப்பதற்கான தேவைப்பாடுகள் இருக்கிறது. ஏன்னா நம்ம இதற்குரிய நிலங்களை எடுத்திருக்கிறோம் சில பகுதிகளில். அதே மாதிரி அடுத்த வீடுகள் கட்டுவதற்குரிய தேவைகள் இருக்கிறது. எனவே இதற்காக உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க உங்களால் முடிந்த உதவிகளை வைப்பிலிட முடியும். இல்லை என்றால் சில நாடுகளில் இதற்கு பணம் அனுப்ப முடியாமல் இருக்கு இந்த அக்கவுண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். நாளை மறுமையிலே நிரந்தர தர்மத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த காரியம் இருக்கிறது. எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.